ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், சின்னமன், அதே மாதிரி கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு சாட்டை பண்ணி விடுங்க. இப்போ தேங்காவை நம்ம துருவினாலும் சரி இல்லை குறப்பாக மிக்சியில் அடிச்செடுத்தாலும் சரி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரி ஒரு 6லேருந்து 7 முந்திரி உங்களுக்கு தேவைக்கு எத்தனை அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 1 வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. அதில் கூட இன்க்ரீடியன்ட்லாம் ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் போதுமான அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக பேஸ்ட் ஃபார்முக்கு வரணுன்றதுக்காக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா மட்டன் வேகிற அளவுக்கு எத்தனை விசில் வேணுமோ விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாயில் திரும்பவும் நம்ம வச்சுருக்கக்கூடிய கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா, சோம்பு சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடிய மசாலா சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா, 1 வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. சாட்டை ஆனதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா உங்களுக்கு பச்சை வாசனைலாம் போன உடனே கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்கக்கூடிய மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். மட்டனை ஃபில்ட்ரு பண்ணி வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதும் இப்போ ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கை ஃபுல்லாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு.